இல்லை சந்தோஷுங்கிற ஒரு படம் வந்து சந்தியா நூரி அப்படிங்கிற ஒரு ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் சேர்ந்த ஒரு லேடி டைரக்டர். அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாங்க, சந்தோஷம் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு கான்ஸ்டபிள், ஒரு நார்த் இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள், குறிப்பாக யூபியில் வாழக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் இறந்து போகிறாரு. அவருடைய வேலையை தன்னுடைய மனைவிக்கு வருது. தன்னுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் முறையாக ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிறாங்க. அது என்ன இன்வெஸ்டிகேஷன்னா, ஒரு தலித் பெண்ணை வந்து கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த கான்ஸ்டபிள், லேடி கான்ஸ்டபிள் போகிறாங்க. போகிறப்ப தான் தெரியுது இங்கே சாதி ரீதியாக, மத ரீதியாக, அடக்குமுறைக்கு எதிர்ப்பாக எவ்வளோலாம் விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லக்கூடிய படம். இன்றைக்கி வட இந்தியாவில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த சம்பவத்தை நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். ஹத்ராஸ்னு ஒரு மாவட்டம், அங்கே ஒரு தலித் பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணி, அந்த பெண்ணை வந்து பணத்தை கூட கொடுக்கல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் டயரை போட்டு எரிச்சாங்க. இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்த்தோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடியில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் எடுத்தால் நாங்கள் சென்சார், அந்த படத்துக்கு சென்சாரே பண்ண மாட்டேன்ட்டாங்க. படத்தில் ஏகப்பட்ட காட்சியில் நீக்கணும்னு சொல்லி இது பண்ண உடனே அந்த படத்தை இந்தியாவில் ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க.